நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து இதில் நீ கையெழுத்திட்டால்தான் உனக்கு அந்த நிதியை தருவேன் என்பது அது நியாயமா என்பதே பத்திரிகைகள் ஊடகங்கள் தான். இன்றைய ஒன்றிய அரசு 1 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி என்று சொல்லுகின்றார்கள். ஐயா மோடி கொண்டு வந்த காரணத்தினால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 5வது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன் தந்தையார் தொழிலுக்கு நீ சென்று விட வேண்டும். புதிய கல்விக் கொள்கையிலே தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் என்று எதுவும் இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லுகின்ற வேதத்தின் அடிப்படையில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கல்லூரி படிக்க வேண்டும் என்றால் தேசிய அளவில் நீட் தேர்வு போன்று நாங்கள் தேர்வு வைப்போம். அதில் தேர்ச்சி பெற்று எந்த கல்லூரிக்கு என்று சொல்வோம், அங்கதான் நீங்க போகணும். சமக்ரா சிக்ஷா மூலம் வருகின்ற நிதியை பிடித்து வைத்துக் கொண்டு நம்மளை பல திட்டங்களுக்கு நிதி வருவதில்லை. நம்முடைய விமான போக்குவரத்து எல்லாமே ஐயா டாட்டாட்ட கொடுத்தாச்சு. போர்ட்டு எல்லாமே ஐயா அதானி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பொதுத்துறை எல்லாமே அநேகமாக கொடுத்து முடிச்சாச்சு. எந்த அளவிற்கு நிதியை நாம் கொடுத்திருக்கின்றோம், கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஒன்றிய அரசு சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் காலத்திலே சர்வ சிக்ஷா அபியான் SSA என்று இருக்கின்றது. அதை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு, ஒன்றிய அரசிலே ஐயா மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சமக்ரா சிக்ஷா அபியான் என்று அதை மாற்றியிருக்கின்றார்கள். எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு கவலை இல்லை. அதற்காக நாடாளுமன்றத்திலே இந்த அபியான் இப்போ இந்த பெயர் மாற்றத்தோடு 2018 நாடாளுமன்றத்திலே அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டு, அதற்கு பின்னால் 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து இதில் நீ கையெழுத்திட்டால்தான் உனக்கு அந்த நிதியை தருவேன் என்பது அது நியாயமா என்பதே பத்திரிகைகள் ஊடகங்கள் தான். நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும்படி நீங்கள் தான் கேட்க வேண்டும். இது நியாயமா? நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை, எந்த அரசு எந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது நோக்கமல்ல. இன்றைய ஒன்றிய அரசு 1 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி என்று சொல்லுகின்றார்கள். ஐயா மோடி கொண்டு வந்த காரணத்தினால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம சொல்லலையே, அப்படி சொல்கிறோமா? நம்ம சொல்லலை. எதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கின்றது. புதிய கல்விக் கொள்கையிலே 3, 5, 8, 9, 11, 12 தேர்வு வைங்க, தப்பு இல்லை. 5வது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன் தந்தையார் தொழிலுக்கு நீ சென்று விட வேண்டும் என்று மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதை தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கின்றார்கள். ஒரு சாமானிய பின்னணியில் இருந்து வந்தவரை 5வது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் படிக்க வைத்து தேர்ச்சி பெற வைத்து அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை நம்மோடு. அதுதானே ஆசிரியருடைய கடமை, அதுதானே ஒரு அரசனுடைய கடமை. உன் தந்தை செருப்பு தைக்கிறான், 5இல் ஃபெயில் ஆகிவிட்டாய், அங்கே போ. சவர தொழிலாளி, நீ அங்கே சென்று விடு. நாங்கள் பனையேறுதோம், உன் பிள்ளையும் பனையரை கூட்டிட்டு போ. இதெல்லாம் நியாயமா? இதை எதிர்க்கணுமா, எதிர்க்கக்கூடாதா? அதைத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கையிலே தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் என்று எதுவும் இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லுகின்ற வேதத்தின் அடிப்படையில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது நியாயமா? தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளில் படித்து பட்டம் பெற்றவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய மேதைகளாக இருக்கின்றார்கள். இந்த பள்ளியில் படித்த மாணவிதான் பிச்சாண்டி அவர்களுடைய அருமை புதல்வி மிகச்சிறந்த வழக்கறிஞராக வெளிநாடுகளெல்லாம் சென்று பட்டம் பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு கல்வி கட்டமைப்பு இருக்கின்றது. நீட் தேர்வின் கொடுமையே தாங்க முடியாமல் இருக்கின்றோம். 12 ஆண்டு காலம் படித்து முடித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு வைத்து அது ஒரு தனியாரிடம் தேர்வு எழுதுவதற்கு அந்த தேர்வை நடத்த சொல்லி பல கோடி ரூபாய் அவர்கள் அதன் மூலம் லாபம் ஈட்டி வேண்டியவர்களுக்கு கிரேஸ் மார்க் என்று சொல்லி போட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக அந்த தேர்வை நடத்தி மடைமாற்றம் செய்வதைத்தான்
நாம் தாங்க முடியாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தம்பி உதயநிதி அவர்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி பல கோடி கையெழுத்துக்களை வாங்கி மத்திய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் நம்முடைய உதயநிதி அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். காரணம், அந்த நீட் தேர்வினால் அவ்வளவு துன்பத்தை தாங்க முடியாமல் இருக்கின்ற நமக்கு இப்போது ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் கலைக்கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்றால் பக்கத்தில் இருக்கின்ற பல கல்லூரிகளில் நம் வீட்டிலே சாப்பிட்டு சென்று பள்ளியில் படித்தது போன்று அங்கு போய் கல்வியிலே படிக்க செல்வோம், கல்லூரிக்கு படிக்க செல்வோம், பட்டம் படிக்க செல்வோம். பட்டம் படிப்பதற்கு நாம் ஊக்குவிக்கப்பட்டிருக்கின்றோம். மறைந்த தலைவர் கலைஞர் பெண்கள் படிப்பதற்கு வருவதற்கு சற்று சுணக்கம் காட்டிய போது ஒரு அருமையான திட்டத்தை எளிமையாக கொண்டு வந்தார். கிராமப்புற மாணவிகளுக்கு 8 படி உன் திருமணத்துக்கு 10,000 என்றார். 10 படி உனக்கு நான் 12,000 தருகிறேன் என்றார். 12 படி 25,000 என்றார். பட்டம் படி உனக்கு 50,000 ரூபாய் தருகிறேன் என்று படி 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 என்று சொன்னதனுடைய விளைவு இந்தியாவில் பெண் படித்த பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை 26% என்றால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்த பெண்கள் படித்துக் கொண்டு இருக்கின்ற பெண்களை கணக்கிட்டால் 60 முதல் 70% பேர் பெண்கள் இன்று பட்டம் படித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் பள்ளிக்கு படிக்க செல்லக்கூடாது என்று இருந்த நிலையை மாற்றி இந்த அளவுக்கு இந்த கல்வியை உயர்த்தியவர் தான் மறைந்த தலைவர் கலைஞர். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அந்த கொள்கையானது 2031க்குள் 50% பேரை பட்டதாரி ஆக்கிவிடும் என்கின்றார். நாம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே 51% தமிழகம் ஆண் பெண் இருவரும் பட்டப்படிப்பை பெற்றவர்களாக ஆகிவிட்டோமே. ஆக எந்த கல்வி சிறந்த கல்வி என்று எண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டு கல்வி சிறந்த கல்வி. இந்த கல்வியை மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக இப்போது கல்லூரி படிக்க வேண்டும் என்றால் தேசிய அளவில் நீட் தேர்வு போன்று நாங்கள் தேர்வு வைப்போம். அதில் தேர்ச்சி பெற்று எந்த கல்லூரிக்கு என்று சொல்வோம் அங்கதான் நீங்க போடும். நம்ம வீட்டில் சாந்தோம் பக்கத்தில் இருக்க கல்லூரிக்கு நீங்கள் படிக்கலாம் என்று எண்ணி விண்ணப்பித்து சென்ட் மேரிஸ் அல்லது நம்முடைய லயோலா கல்லூரிக்கு விண்ணப்பித்து நாம் படிக்க போகலாம் என்று கனவோடு இருப்பீர்கள். உங்கள் தேர்வு முறையாகவும் வைக்க மாட்டீர்கள். அதில் நீட்டே உதாரணம். அதன் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது குஜராத்து, உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு போங்கள் என்று சொன்னால் நம் பிள்ளை படிக்க முடியுமா? அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? நம்மை மட்டம் தட்டுவதற்காகத்தான் இது. ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக கலைக்கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகள் தற்போது இருக்கின்ற முறை போதும், எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற அந்த தேர்வு முறை தேவையில்லை என்று சொல்கிறோம். இது நியாயமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் தான் முடிவு சொல்ல வேண்டும். இந்த திட்டம், நம்முடைய புதிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தை, தமிழ் கல்வியை குழி தோண்டி புதைப்பதாக தெரிகிறது. ஆகவேதான் நாம் அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த கொள்கையில் இருந்து மாறுபட்டு இருக்கின்றோம். அதற்காக தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கின்றார்களே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காக சமக்கரா சிக்ஷா மூலம் வருகின்ற நிதியை பிடித்து வைத்து கொண்டு நம்மளை பல திட்டங்களுக்கு நிதி வருவதில்லை. பொருளாதார மேதைகளிடம் நான் பேசிய போது ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. அந்தந்த மாநிலத்துக்கு பாதி, மீதி மத்திய அரசுக்கு. மத்திய அரசிலே இப்போது செலவுக்கு எந்த பணமும் அங்கே செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், பொதுத்துறை எல்லாம் மேக்சிமம் தனியார் மயம் ஆயிற்று. நம்முடைய விமான போக்குவரத்து எல்லாமே ஐயா டாட்டாட்ட கொடுத்தாச்சு. போர்ட்டு எல்லாமே ஐயா அதானிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பொதுத்துறை எல்லாமே அநேகமாக கொடுத்து முடித்தாச்சு. எனவே அதுக்கு செலவுக்கு தேவையே இல்லை. முக்கியமாக தேவை பாதுகாப்பு. மத்திய பட்ஜெட்டில் 8% ஒதுக்கியிருக்கு. மானியத்துக்கு 6% கொடுத்துருக்கீங்க. 8, 6, 14. ஓய்வூதியத்துக்கு ஒரு 6% ஓய்வூதியம் வருது. ஒரு 10-15% தேவைப்படுது. ஆகவே புதிய நிதி பகிர்வினை மாற்றி அமைக்க வேண்டும். புதிய நிதி பகிர்வினை மாற்றி அமைக்க வேண்டும்.
மத்திய அரசு பெறுகின்ற ஜிஎஸ்டி 50%, மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற நிதி 21%. ஆனால் எல்லோருக்கும் அது சீராக கிடைக்கவில்லை. நம் போன்றவர்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம். ஆகவே ஒரு புதிய நிதி பகிர்வாக ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு, எல்லா மாநிலங்களும் ஜிஎஸ்டி மூலம் வருகின்ற வருமானத்தில் 20% போதுமானது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.